தம்பி, ராஜு உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டு நான் வளர்த்த ஆளாக்குன உன்னை விட்டு நான் பிரிச்சு போறதுன்னா என் மனசு என்னமோ வேதனைப்படுதுப்பா. அழாதீங்கம்மா, உங்க மருமகளை விட்டு பிரிஞ்சு நீங்க இருக்கவே வேண்டாம். உங்களுக்கு சம்மதமான நீங்க எந்த வீட்லயும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொண்டான் கொடுத்தான் வீட்டுல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுப்பா இந்த வீடு. உங்க மனசுல எதுவும் வச்சுக்காம இருந்தா சரிதான். ஆமா சார், அவருடைய ஆசையை கெடுப்பானே, நீங்களும் என் கூடவே இருந்துருங்களேன். சரின்னு சொல்லம்மா, ஃபர்ஸ்டா சமயக்காரன் நேத்தியா நான் முடிவு பண்ணிட்டேன் இங்க இருக்கிறதா. மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? என்ன வேலை? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வர்றேன். காதல் அல்லது சாதல், மனம் அல்லது பிணம், செங்கல் ராயன் கணவன், மங்கை ராணி மனைவி. வெரி குட்.
இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். சரிதானே? காதல் 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 விரோதிகள். காதல் விரோதிகள் வாழ்ந்தானா நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு வாழறது? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா. இப்ப நான் சொல்லுவேன், ஒழிகன்னு சொல்லணும். சரிதானே? காதல் விரோதிகள் காதல் விரோதிகள். வீரன் செங்கல்ராயன். வளைஞ்சது போங்கடா. வீரன் செங்கல்ராயனே ஒழியணுமா? ஏன்டா அப்படி ஒழிய ஒழியன்னு எல்லாரும் கத்துறீங்க? நீ கப்பு வாங்கினது நான் தப்புன்னு சொல்லலடா. ஏன்டா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உரல்றீங்க? நீ ஒழுங்கா சொல்லாம எங்களை 1000 வாட்டி கட்ட வச்சு விழிமுறைங்க வச்சுதையா. இருங்கடா, எங்கடா போறீங்க? நாங்க வேற போராட்டத்துக்கு போனோம் தியாரா. ஓச்சரா, நீங்களும் பிஸி தானா? அடே, அந்த போராட்டத்துக்கு போனா என்ன கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா நான் தாரேன்டா. முடியாது. கடலை முட்டாய் என்னடா கண்ணு? நீங்க கத்துல கடலை முட்டாய் கம்பெனி முதலாளியே வர போறா பாரு. எங்க சொல்லுங்க. காதல் விரோதிகள் காதல் விரோதிகள். காசிநாதன் காசிநாதன். என் மாமன் காசிநாதன். என் காதலியின் தந்தை காசிநாதன். கதவை திறக்காத காசிநாதன். காதல விழுந்து விடாது போல இருக்கிற காசிநாதன். காசிநாதன் காசிநாதன். அல்லா பண்டிகைக்கு போட்ட புலிவேச மாதிரி என் உருவத்தை ஏன்னா இப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்யறது? உங்க படத்தை எழுத சொன்னேன். சித்திரக்காரர் உங்க குணாதிசயங்களை சித்தரிச்சிருக்கிறாரு. சின்ன பசங்களா? மத்த பிள்ளை வரீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே பள்ளிக்கூடம் போயிட்டா இந்த மாதிரியான பொது காரியங்களை யார் வாத்தியார கவனிக்கிறது? சபாஷ்ரா சபாஷ். மனுஷன் எல்லாத்துக்கும் காலி பேதான் காரணம். ஏண்டா உன் கூட்டத்தை அழைச்சிட்டு போய் இந்த குட்டி சோறு பக்கம் போய் சத்தம் போறேடா. ஆஹா, தொண்டர்களே, கழுது என்ன மரபொருளா உங்களை எல்லாம் தாக்குறார். என்னங்க, கார் ரிப்பேரா? இல்லைங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஓ, பெட்ரோலா? என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். நீங்க யாரு? நான் ஒரு டாக்டர். என் பேர் மாலதி. எங்க அண்ணா ஒரு இன்ஜினியர். புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கோம். வடக்கு தெருவுல குடியிருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? துர்காலய தெருவுல இருக்கோம். என் பேர் ராதா. ராதாவா? ஆமா. பிரபல ஃபேக்டரி ஓனர் ராஜசேகரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அண்ணா தான் அது. அவர் என் கணவர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்கா? என்ன கேக்குறீங்க? குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவ்வளவு ருச்சியான சமாச்சாரம் என்னது? உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்ட போல இருக்கு. பொண்ணும் பார்த்தாச்சு, நிச்சயமும் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணியாச்சா? ஆமா. என்ன டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான். இந்த மாசமே தான் கல்யாணம். ஐயே, என்னம்மா விளையாடுற? அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாம்? நீங்க என்னத்த பாக்குறது? எங்க அண்ணி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தாலியை கட்டுங்கன்னா கட்ட வேண்டியதுதான். கட்டுறேன், அது இருக்கட்டும். நமக்கு வர்ற அந்த பட்டத்து ராணி யாரு? MBBS. யாரு? டாக்டர்மா. பேர் என்ன? மாலதி.
அண்ணா, அந்த பொண்ணு பேர் சொன்னது உங்க முகம் ஏன் இப்படி திடீர்னு மாறி போயிடுச்சு? நீ சொன்ன இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா விட ஏன்னு கேட்க. என்ன காரணம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல. நீ இப்ப சொன்ன பொண்ணுக்கு பாஸ்கரேன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. முதல்ல அவருக்கு தான் உன்னை கொடுக்கறதா பேசி வச்சிருந்தது. அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா நான் அவருடைய தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சார். நானும் உன் கல்யாணத்துக்காக சம்மதிச்சேன். ஆனா அதுதான் நடக்காம போச்சேன். அதனால தான் உன் கல்யாணத்துக்கு கூட அவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பல. இப்ப அவங்க முகத்துல நாம எப்படி விழிக்கிறோம்? அப்போ என் கல்யாணத்தினாலதான் உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அப்படின்னு யார் சொன்ன? நீயே உதவி பண்ணிக்க. கல்யாண விஷயத்துல யாராருக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். இதை யாரும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாது. நீ போய் உன் வேலையை பண்ணு. யார் நீங்க? ராதா, ராஜசேகருடைய தங்க. ஓஹோ, இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் மாலதியை பார்க்கணும். ஏன், உங்க அண்ணா வந்து சம்பந்தம் பேசி எங்க முகத்துல கைய பூச்சினது போதாதுன்னு இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்களா? அடடே, வாங்க வாங்க. அண்ணா, நான் சொன்னனே ராதா, அது இவங்கதான். தெரியும். இது எங்க அண்ணா. நீங்க யாருங்கிறது எங்க அண்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரிஞ்சிட்டீங்கல்ல, இப்ப நீங்க போகலாம். உங்க அண்ணா ரொம்ப கோபமா இருக்காங்க போல. வேற எப்படி இருப்பாங்க? உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சா சந்தோஷமா உண்டாகும். ஒரு பெரிய மனிதர், பிரபலமானவர், ஃபேக்டரி ஓனர், இவ்வளவு சாதாரணமாக நடந்துக்கிறது இல்ல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. உங்க தங்கையின் மனசுபடிதானே நீங்க நடக்கிறீங்க. ஆமா, அதே போலதான் என் மனசுபடி எங்க அண்ணாவும் நடக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. ஓஹோ, இது அவரே நேர்ல வந்து சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாக்கு கொடுத்துட்டு மாறினதால உங்களை பாக்குறதுக்கே அவர் வெக்கப்படுறாரு. அதனாலதான் என் கல்யாணத்துக்கு கூட உங்களை எல்லாம் அழைக்க வரல. சரி, அதே முகூர்த்தத்துல மாலதி உங்க அண்ணன் கல்யாணம் செய்திருக்கலாம் இல்ல? ஏன் மௌனமா இருந்துட்டாரு? இப்போ மட்டும் என்ன? இப்ப நான் இங்க வந்ததே அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசத்தானே. அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம், எதுவுமே எடுபடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும். நடக்கவே நடக்காது. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அண்ணி, உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்காக தடப்பட்டு போன எங்க அண்ணன் கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். மகாலட்சுமி போல நீங்க எங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கணும். என் கையால ஆராத்தி எடுக்கணும். இதுதான் என் ஆசை. என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி. ஏன் நீ பேசாம இருக்கீங்க? எங்க அண்ணா செஞ்சது தவறுதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன அண்ணி, நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி. ஏமா இப்படி ட்ரபிள் கொடுக்குறீங்க? தயவுசெய்து இங்க இருந்து போயிடுங்க. எனக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியை செய்யலாம். முதல் முறையா முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து என்னை ஏமாத்தி அனுப்புறீங்க. பரவாயில்ல. அண்ணா, தோல்வி அடைஞ்ச இந்த முகத்தோடு உங்களை நான் எப்படி பாக்குறது? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இருங்கம்மா. என் கௌரவத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் உங்க கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன பெரிய தர்ம சங்கடமா போச்சு? சரி, உங்க விருப்பப்படியே ஆகட்டும். மயங்குகிறாள் ஒரு
தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. திருவாய் மொழியாலே திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா. திருவாய் மொழியாலே அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா. மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா. தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, துணிவில்லையா, பயம் விடவில்லையா. நாழிகை செல்வதும் நினைவில்லையா, நாழிகை செல்வதும் நினைவில்லையா. அன்பே 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 அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா. மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. பார்வையில் ஆயிரம் கதை சொல்லுவாள், படித்தவள் தான் அதை மறந்து விட்டாள். காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள், காதலை நாணத்தில் மறைத்து விட்டாள். அன்பே 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 அத்தான் அத்தான் என்றால் நெஞ்சம் உருகாதா. மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது மயங்குகிறாள் ஒரு மாது. எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு? என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத, அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அடப்பாவி, அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? மே, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, நாலாம் அடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி, ராதா வர்றா, நீ போ. சாப்பாடு எப்படி மறந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்பதாம்மா சாப்பிட்டு இருக்கேன். வெத்தலைப்பா போட்டுக்கங்க. ராதா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1500 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியதில்லை. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன், உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதுல இருந்து எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும். தோழர்களே, நமது தலைவரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்து உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பாட்டுக்கள் வந்திருக்கின்றன. படிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் மிக செங்கல் ராயரே,
காதலின் பொருட்டு தாங்கள் கடும் விரதம் இருப்பதாக கம்பியில்லா தந்தி மூலம் செய்தி வந்தது. உங்கள் கோரிக்கை நியாயமானது. இறக்கும் வரையிலும் இருங்கள். இக்காலத்து உண்ணாவிரதம் வரையில் இணைந்த மத்தாப்பு பெட்டி, கவித்து போன ஓலைவெடி, ஊசி போன பலகாரம், உதவாக்கரை விவகாரம், விளம்பராசையால் வெட்டு வெட்டுக்கள் செய்யும் புத்தலாட்டம். என்னடா இது? ஒரு லெட்டர் ஆதரிக்குது, ஒரு லெட்டர் எதுக்குது? என்னப்பா சொன்னாரு? சாயங்காலம் டைம் கொடுத்திருக்காரு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள். பயல் ஏண்டா சாயந்தரம் வந்துமா எனக்கு டைம் கொடுத்துருக்காரு டாக்டர். என் டயத்தை நீயே பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன வார்த்தை அனுபவம் இல்லாம பேசுறீங்க? இந்த டயம்ன்ற வார்த்தை உள்ள டைப்ரைட்டர்ல வேலை செய்ய போகுது பாருங்க. டாக்டர் சாயந்தரம் வரையும் தான் டைம் வச்சிருக்காரு. அவர் எனக்காக உயிரியே தியாகம் பண்ணிடுவார் போல இருக்கப்பா. உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த பெரும்பையிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டுமே, தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதை நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்பப்பா. என்னடா அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. அட குண்டு பெருச்சாளி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கே மசாலோட சொல்றாங்க. ஐயோ ஐயோ, அதுக்கு பக்கத்து கடையில. ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க. சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. தலைவரே தலைவரே, சொல்லுவாப்பா வராங்க. செங்கல்லு, செங்கல்லு, இந்தாங்க செங்கல். ஓட ஆத்தி கட்டு. தூக்கி எறிஞ்சு அடுத்த தெருவில் போய் விடுவேன். செங்கல்லு, உண்ணாவிரதம் இருந்தது போதும். உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். மாமா, 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 வணக்கம் மாமா. சிரஞ்சீவியா இரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது? ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கேளுமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபா 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளானு. ஏன் ராணி? ஓ ராணிதான். மாமா, இப்ப நீங்க ஒரே எண்ணத்துல தானே இருக்கிறீங்க. என்ன சந்தேகம்? உங்க மூளை எங்கேயும் இல்லையே. ஏப்பா இல்ல, நீங்க இங்க தானே இருக்கிறீங்கிறேன். என்ன 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 சந்தேகம்? சரியா உங்களுக்கு புரியுது இல்ல? என்னன்னு நல்லா மாப்பிள்ள ஒண்ணு ரெண்டு தெரியாது. அப்போ உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி, உண்ணாவிரதம் வெற்றி. இனிமே இருந்தா வாடகை கேட்பான். நீங்க மட்டும் எனக்கு என்ன சொந்தமா? நீங்களும் வாடகை பசங்க தரடா. போங்க, அடுத்து போங்கடா. போடா. பாத்தியாமா, சொன்னா நம்ப மாட்டேனீங்க. உண்ணாவிரதமா இது உள்ள ஒரு ஓட்டலே நடந்திருக்கு. மாப்பிள்ள, உண்ணாவிரதம் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உங்க மாதிரி ஆளுங்க இப்படி செய்யறதும் சரியில்லை.